கவின் அவருடைய இந்த ஆணவ படுகொலையை தமிழக வாழ்வுரிமை கட்சி முதலில் கண்டித்து இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனையை தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும் என்று அறிக்கையினூடாக வேண்டுகோள் வைத்திருந்தேன். இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நாங்கள் தென் மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் மேற்படி கவின் அவர்கள் வீட்டிற்கு வந்து அவருடைய தந்தை, அவருடைய உடன் பிறந்த சகோதரருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்திருக்கிறோம். இந்த மனித சமூகத்தில் இதுபோன்று நடப்பது என்பது அது இந்த நவீன காலத்தில் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மனித மனங்கள் கண்டிப்பாக மாற வேண்டும். படித்து ஒரு கணினி துறையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பணி செய்து கொண்டு தன்னுடைய சுய சம்பாதியத்தில் ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி பெற்ற ஒரு இளைஞர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. இதற்கு காரணம் இந்த ஆணவ படுகொலை. இது முற்றுமுதலுமாக தமிழ்நாட்டில் இல்லாமல் அழித்தொடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள், துணை நின்றவர்கள், தோள் கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் முறையான அந்த சிபிசிஐடி விசாரணையின் ஊடாக இனம் காணப்பட்டு அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன்னிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். தமிழ்நாடு அரசு மேற்படி கவின் அவர்களை இழந்து வாடும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய சகோதரருக்கும் உரிய அரசு பணிகளை வழங்கி அவர்களுக்கான உதவிகளை செய்து சமூகத்தில் இதுபோன்று நடக்காத வண்ணம் எதிர்காலத்தில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்களா? அது சாத்தியப்படுமா? சிறப்பு சட்டம் கொண்டு இதை குறித்து கண்டிப்பாக வர இருக்கிற தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த ஆணவ கொலைகள், ஏற்கனவே நடந்த ஆணவ கொலைகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதை தடுப்பதற்குரிய தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் எப்படிப்பட்ட சட்ட உட்பிரிவுகளை கொண்டு வந்தால் இதை தடுக்கலாம். இப்போது பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இதில் சட்டங்களை காட்டிலும் நம்முடைய மக்களுடைய மனங்களில் இந்த மாற்றம் வேண்டும். வெறும் சட்டங்களால் மட்டுமே இதை மாற்றிவிட முடியாது. மக்கள் மனங்கள் மாறணும். இப்போ இந்த நவீன இந்த உலகத்தில் அதாவது ஒரு உயிரியை காவு வாங்குது என்பது இந்த ஜனநாயக மாண்புகளுக்கு உரியதல்ல. மனித மனங்கள் மாறுகின்ற வகையில் சட்டங்களும் திட்டங்களும் அதற்கான அதற்கான விழிப்புணர்வுகளையும் அரசுகள் உருவாக்க வேண்டும். இதுபோன்று நடந்தால் அதற்குரிய கடுமையான தண்டனை, இது குழந்தையானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் இந்த வழக்குகளிலே உள்ளே கொண்டு வந்து அவர்களும் தண்டனைக்கு முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இது போன்ற இந்த ஆணவ அதிகார கொலைகள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நாம் மட்டுப்படுத்த முடியும். தமிழ் சமூகம் எவ்வளவோ ஒரு பண்பு நலமிக்க ஒரு அற்புதமான ஒரு சமூகம். ஆனால் இது மாதிரியான கொலைகள் இது எல்லாவற்றையும் பின்தொடர்கிறது. அதனால் இதற்கு கண்டிப்பாக ஒரு தீர்வை அரசு ஏற்படுத்த வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும். கல்வியிலையும் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் இல்லை, வெறும் கல்வி வெறும் தொழில் கல்வி மட்டும்தான் இருக்குதுங்கிற மாதிரியான அதாவது நான் சொல்லி இருக்கலாம். இப்போது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு சீரழிவு, கலாச்சார சீரழிவு, நாகரிக சீரழிவு, இது போன்ற மத ரீதியான வன்மங்கள், ஒரு சக மனிதன் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வெட்டி படுகொலை செய்கின்ற ஒரு மனிதநேயமற்ற ஈவு இரக்கமற்ற மனங்கள் இளைய தலைமுறை மனங்களிலே உருவாகிறது. ஜாதி கயிறு கட்டிக்கிறது, மத ரீதியாக பரத அடைந்து போன பெண்களை வெட்டுறது, மாடு பிடிச்சிட்டு போனால் அந்த இஸ்லாமிய துரத்தி வெட்டுறது. ஆக இங்கே மனித உயிர்களை விட தான் ஏற்றுக்கொண்ட சாதியமும் மதமும் பெரிதென்று கருதுகிற இந்த போக்கு கீழ்நிலையிலிருந்து மாணவர்களுக்கு பக்குவப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட அரசியல் நெறிமுறைகளுடன் கூடிய அப்பழுக்கற்ற ஒரு கல்வி முறை வேண்டும். அதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து நாங்கள் இந்த பண்பாட்டு கலாச்சார சீரழிவுக்கு எதிராக, சாதிய சண்டைகளுக்கு எதிராக, மத வெறியின் ஊடாக நடைபெறுகின்ற மனித படுகொலைக்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் ஜனநாயக சக்திகளோடு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். அந்த வகையில்தான் நான் எங்கேயோ ஒரு வடதமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் கூட இந்த தென்தமிழ்நாட்டில் ஏற்பட்ட என் சக
ஒரு சக மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு இழப்பில் பங்கெடுக்க வேண்டும், ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு நாங்கள் இங்கே வருந்திருக்கிறோம். இங்கே வந்து சின்ன குழந்தைகளை கூட வகுப்பில் சண்டை போட்டுக்கிறாங்க, வகுப்பறையில் வெட்டி கொலை பண்ணுறாங்க, ஆசிரியரை கொலை பண்ணுற மாணவர் சமூகமாக இருக்குது. பெற்றோர்களே குடிக்கி போதை வாஸ்துகளுக்கு காசு கிடைக்கலாம், பெற்றோர்களை கள்ள தூக்கி போட்டு கொல்றான், கத்தியால் குத்துறான், எங்கே பார்த்தாலும் கஞ்சா அப்படின்னு போதை பழக்க வழக்கங்கள், இது எல்லாம் இல்லாத ஒரு கல்வி முறை. அதனால தான் நான் சொல்கிறேன், கடந்த காலங்களில் இருந்து போத மாதிரி நீதி போதனை வகுப்பு வேணும், இந்த தையல் கலை இருந்துச்சு, அதுபோன்று ஆசிரியர்கள், பிடி ஆசிரியர்கள் மாணவர்களை விளையாட்டில் ஆர்வங்களை செலுத்தி எல்லா சமூக மக்களும் ஒரே திடலில் ஒன்றாக விளையாடக்கூடிய, மாமன் மச்சானாக பழகி விளையாடக்கூடிய அன்பு நெறி போதிக்கப்பட்டது. அதெல்லாம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு வெறும் கல்வி என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கல்வியாக மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அடிப்படை மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராடி வருகிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்ன அந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் நான் ஏற்கனவே எடுத்து வைத்து பள்ளி கல்வித்துறை முதலமைச்சருடைய கவனத்துக்கெல்லாம் கொண்டு சென்றிருக்கிறேன். இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு சகிப்புத்தன்மையே இல்லை. சும்மா சாதாரணமாக ஏதோ பேச்சு வாக்கில் பேசும்போது கூட உடனே கோவப்படுறாங்க, அறுவாடுக்கிறான், வெட்டுறான், குத்துறான். அந்த அளவுக்கு மனித மனங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பாழா போய் கிடக்கிறது. அது வெறும் காவல்துறையோ சட்டங்களை கொண்டும் நாம் திருத்த முடியாது. இந்த மனித மனங்களை திருத்தக்கூடிய ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அந்த பண்பட்ட ஒரு கல்வி முறையை நாம் உருவாக்க வேண்டும்.